நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு கிராதம் அத்தியாயம் 80. காளி தான் சேர்த்து வைத்திருந்த கிழங்குகள் கொண்ட கூடையை எடுத்துக்கொண்டாள். அர்ஜுனனுக்கு இன்சுவை கிழங்குகளை அளித்தாள். அவன் அவற்றை உண்டதும் மல்லித்தேன் குடுவையை அளித்தாள். சுனை நீருண்டதும் அவன் உடல் ஆற்றல் மீண்டான். அவன் உடலில் இருந்த அம்புகளை அகற்றி பச்சிலை சாறூற்றினாள். அனலென எரிந்து குளிர்ந்தணைந்த போது புண் மூடிக்கொண்டு விட்டதை அவன் அறிந்தான். நடந்தபோது வலி இருக்கவில்லை. வெந்நீர் ஓடிய சிற்றோடைகளையும் விழுந்து கிடந்த பெருமரங்களையும் கடந்து அவர்கள் சென்றனர். அவர்களுடன் செல்கையில் அந்த சிறு காடு அவன் அப்போது வரை அறியாத முகங்களை காட்டத் தொடங்கியது. மலைகளின் இடுக்கு ஒன்றை செறிந்த மரங்கள் மூடியிருந்தன. அதனூடாக சென்றபோது அந்த மறைவாயிலின் இரு பக்கங்களிலும் திமில் பெருத்து திமிரெழுந்த நோக்குடன் நின்றிருந்த காளை வடிவங்கள் செதுக்கப்பட்டிருப்பதை அர்ஜுனன் கண்டான். அவை எங்கள் குலக்குறிகள், இவற்றுக்கு அப்பால் எங்கள் வாழ்நிலம் என்று பன்றியை தோளில் சுமந்து கொண்டு வந்த மூத்த மைந்தன் சொன்னான். இங்கே காவல் என்று ஏதுமில்லையே என்றான் அர்ஜுனன். காவலா? எதற்கு என்று காளி கேட்டாள். இதற்குள் வரும் விலங்குகள் அனைத்தும் எங்கள் சொல் கேட்பவைதான். அர்ஜுனன், எதிரிகள் வரக்கூடுமே என்றான். எதிரிகள் என்றான் மூத்த மைந்தன். அர்ஜுனன், உங்களை தாக்குபவர்கள், வெல்பவர்கள், அடிமைப்படுத்தி திரை கொள்பவர்கள், கொள்ளையடித்து செல்பவர்கள் என்றான். காளன் ஒரு கையால் தொடையை அரைந்து வெடித்து சிரிக்க காளி சினத்துடன் திரும்பி, அதென்ன எப்போதும் ஒரு மூடச்சிரிப்பு, செவி ரீங்கரிக்கிறது என்றாள். காளன் சற்று குறுகி சிறுவன் போல, இவன் காலால் என் மார்பை வருடி கூச்சமளித்தான், அதனால்தான் என்றான். காளி அர்ஜுனனிடம், நாங்கள் இங்கிருப்பதை எவரும் அறிய மாட்டார்கள். இந்த எல்லைக்கு அப்பால் சென்று பிற உலகை அறிந்து வந்தவர்களே நானும் இவரும் மட்டும்தான். பிறருக்கு புறமென ஒன்று உண்டென்றே தெரியாது என்றாள். புற உலகுக்கு நீங்கள் ஏன் சென்றீர்கள் என்றான் அர்ஜுனன். காளன், எல்லா வகையான காதல்களையும் செய்து பார்ப்பதற்காகத்தான் என்றான். ஐயோ என்றபடி காளி அவனை அறைந்தாள். அவன் விலகி கொண்டு உறக்க நகைத்தபடி ஹை 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 என ஓசையிட்டு நடனமிட்டான். அவள் அவனை அடிக்கச் செல்ல அவன் நடனமிட்டபடி விலகினான். அவன் மேல் அமர்ந்த இளையவன் கைகளை வீசி எம்பி குதித்து பால் பற்கள் தெரிய சிரித்தான். மூத்தவன் அர்ஜுனனிடம், நன்றாக ஆடுவார், உள்ளே போனதுமே சிவப்புகை இழுப்பார், அதன் பின் இரவெல்லாம் ஆட்டம்தான் என்றான். அர்ஜுனன் புன்னகையுடன் அவர்களை பார்த்தான். காளி மூச்சிறைக்க, உள்ளே வருக, பார்க்கிறேன் என்றாள். மூத்தவன், சில தருணங்களில் நானும் ஆடுவேன், எனக்கு களி மயக்க எழ வேண்டும் என்றான். சிவப்புகை எடுப்பாயா என்றான் அர்ஜுனன். இல்லை, எனக்கு வயிறு முழுமையாக நிறைந்தாலே களி எழுந்துவிடும் என்றான் மூத்தவன். அர்ஜுனன் சட்டென்று நின்று ஆஹா என்றான். என்ன என்று அவள் கேட்டாள். நாகம் குத்திவிட்டதா? அஞ்சாதே, எங்களிடம் நஞ்சு நீக்கும் பச்சிலைகள் பல உள்ளன. அர்ஜுனன், இல்லை அன்னையே, நீங்கள் அஸ்தினபுரிக்கு வந்திருந்தீர்களா என்றான். நாங்கள் மண்ணில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்றோம் என்றான் காளன். ஆமாம், மண் முழுக்க செல்வது, அறிவில்லாமல் எதையாவது பேசுவது, கேட்டால் ஒரு கிறுக்கு சிரிப்பு என நொடித்த பின், ஏன் கேட்கிறாய் மைந்தா என்றாள். நீங்களெல்லாம் பேசுவது அஸ்தினபுரியின் தனி செம்மொழியை, அந்த உச்சரிப்பு கூட அப்படியே அஸ்தினபுரியில் உள்ளது என்றான். அவள், அப்படியா என்றாள். ஆம், மலை நோக்கி வருந்தோறும் மொழியில் பீதர் மொழியின் ஞ ஒளி இருக்கும். மேற்கு நோக்கி சென்றால் யவனர்களின் ழ ஒலி இருக்கும். தெற்கே சென்றால் தென்மொழியின் குறுமுழ ஓசை கலக்கும் என்றான் அர்ஜுனன். அஸ்தினபுரியின் மொழி கங்கை கரை ஓசை கொண்டது. வங்கம் முதல் பாஞ்சாலம் வரை புழங்கும் இம்மொழியில் யாழின் ஓசை கலந்திருக்கும். நாங்கள் இந்த மொழியை உன் உள்ளத்திலிருந்தே எடுத்துக்கொள்கிறோம் என்றான் காளன். உளம்புகு கலையா? நான் அதை கற்க முடியுமா என்றான் அர்ஜுனன். உளமழியும் கலை என்று சொல்லலாம். கற்பதற்கு உளமில்லாதாகும் போது வந்தடையும் கலை அது என்று சொல்லி காளன் கண் சிமிட்டினான். இவர் பேசுவதை புரிந்து கொள்ள முயலாதே, அது இவருக்கே தெரியாது.
நீ உனக்கு வேண்டியதை மட்டும் கற்றுக்கொள் என்றாள் காளி. மறந்தும் இவரிடமிருந்து சிவப்புகையை பெற்றுக்கொள்ளாதே. பெற்ற தாய் மைந்தனுக்கு ஊட்டுவது போல கொஞ்சி கொஞ்சி நீட்டுவார். வாங்கி இழுக்கத் தொடங்கினால் அதன் பின் உனக்குள் ஒரு சொல்லும் இருக்காது. உறவும் கடமையும் மறக்கும். வெறும் முகில் மட்டுமே இருக்கும். அர்ஜுனன், இல்லை அன்னையே என்றான். அவனை நோக்கி காளன் மீண்டும் கண் சிமிட்டி புன்னகை செய்தான். மூத்தவன் மிக எளிதாக அந்த பெரிய பன்றியை தூக்கி வருவதை அர்ஜுனன் கண்டான். அவனுக்கு 5 வயது கூட இருக்காதென்று முகம் காட்டியது. ஆனால் அர்ஜுனனின் தோள் அளவுக்கு உயரம் இருந்தான். உன் பெயர் என்ன என்றான். கொம்பன் என்றான் அவன். அவ்வொலி அர்ஜுனனை சற்று திகைக்கச் செய்தது. அதன் பொருள் என்ன என்றான். களிற்று யானை, பெரும் கொம்பு கொண்டது என்றான் கொம்பன். என் இளையோன் பெயர் குமரன். சிறுவன் என்று அதற்கு பொருள். தந்தை அவனை அழகன் என்று அழைப்பார். அஞ்சிய முட்பன்றி என அர்ஜுனனுக்குள் அனைத்து புலன்களும் முள் கொண்டன. அவன் நின்று விட்டான். ஏன் என்றான் கொம்பன். இந்த பெயர்கள் தென்மொழியில் அமைந்தவை என்றான். தென்மொழியா என்றபடி கொம்பன் அவனை ஏறிட்டு நோக்கினான். பாரத வருஷத்தின் தென்முனையில் பேசப்படும் மொழி அது. தென்னவர் தொன்மையான கடலோடிகள். முத்துக்களை பணமாக கொண்டு உலகுடன் வணிகம் செய்பவர். இசை தேர்ந்தவர்கள். 7 வகை யாழ் கொண்டவர்கள். அவர்களின் மொழியில் அமைந்த பெயர்கள் இவை. அர்ஜுனன் அந்த பெயர்களை மீண்டும் சொல்லி, கொம்பன் என்ற பெயரிலேயே தென்னக பாணன் ஒருவன் அஸ்தினபுரிக்கு வந்திருக்கிறான். அவன் முகத்தை கூட நினைவுறுகிறேன் என்றான். கொம்பன், அவன் என்னைப் போலவே சிறந்த வீரனா என்றான். அவன் பாணன் என்றான் அர்ஜுனன். அவனால் முழு பன்றியை உண்ண முடியுமா என்றான் கொம்பன். அர்ஜுனன் சிரித்து விட்டான். அப்பால் காளியும் காளனும் தங்களுக்குள் ஏதோ பேசியபடி வந்தனர். தலைக்கு மேல் குமரன் விழுந்து துயின்று கொண்டிருந்தான். அவன் மேலே ஏறினாலே துயின்று விடுவான். என்னை அவர் அப்படி ஏற்றுக்கொள்வதில்லை என்றான் கொம்பன். நான் எடை மிகுதி. மேலும் செல்லும் வழியெல்லாம் கனி கொய்து உண்பதனால் அவரால் நடக்கவும் முடியாது. அர்ஜுனன், என்ன பேசிக்கொள்கிறார்கள் என்றான். அவர்கள் அப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். சண்டை போடுவதற்காக பேசுவார்கள், மீண்டும் பேசுவதற்காக சண்டை போடுவார்கள் என்றான் கொம்பன். அவர்கள் சென்றடைந்த நிலம் தென்னகம் போலவே இருந்தது. ஓங்கிய தென்னை மரங்கள், உடல் வளைத்து நடமிடும் பாணர்களும் விரலியரும் போல இலை விரித்து நின்றிருந்தன. கொடிமரங்களின் செறிவென கமுகுகள், கிழிந்த பேரிலையை யானை செவி போல அசைத்தபடி வாழைகள், கருங்கால் வேங்கைகள், விழுது பரப்பிய ஆள்கள், இலை சிமிட்டல்கள் அடர்ந்த அரசுகள், பொன்னணிந்த கொன்றைகள், இலுப்பைகள், இலை சிலிர்த்த வேம்பு, புது தளிர்விட்ட பொங்கம் இளவேனில் எழுந்திருந்தது அங்கு. பறவைகளின் ஓசை தலைக்கு மேல் பெருகி நிறைந்திருந்தது. இலைகள் மேல் காற்றோடும் ஓசை அருவியை அணுகுவது போல எண்ணச் செய்தது. விழிவிரிய சுற்றிலும் நோக்கியபடி, தென்னக நிலம் என்றான் அர்ஜுனன். காளன் அதை கேட்டு அருகணைந்து, ஆம், தெற்கே இதை போல் ஒரு நிலம் இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது எங்கள் பாடல்களில் என்றான். பசும்பரப்பின் ஊடாக சென்ற கால் தட பாதையில் அவர்கள் சென்றனர். பசுமைக்குள் தெரிந்த மலைப்பாறைகள் அனைத்துமே முகங்களாக செதுக்கப்பட்டிருந்தன. ஊழகத்தில் மூழ்கிய முகங்கள் சில. விழி உறுத்து கேளா சொல்லொன்றை சொல்லி அமைந்தவை. கனிந்து புன்னகைக்கும் அன்னையர் முகங்கள். தந்தையருக்கு கீழே எருதுகளும் யானைகளும் செதுக்கப்பட்டிருந்தன. அன்னையருக்கு கலைமான்களும் சிம்மங்களும். அவர்கள் அனைவருமே சடைத்திரி கூந்தல் கொண்டிருந்தனர். அவை வழிந்து விழுதுகள் என நிலம் தொட்டு விரிந்திருந்தன. அவர் எங்கள் குல மூதாதையர் என்றான் காளன். உங்கள் குல பெயர் என்ன என்று அர்ஜுனன் கேட்டான். காலர் என்று காளன் சொன்னான். கால் எனில் காற்று, அலையல என எழுந்து வரும் முடிவிலா காற்றென்றே காலம் எங்கள் மூதாதையரால் அறியப்பட்டது. பருவங்களை சமைப்பது அதுவே. மலர்களை முகிழவிழச் செய்கிறது, மகரந்தங்களால் சூளுறச் செய்கிறது, காயும் கனியும் ஆக்குகிறது, விலங்குகளிலும் பறவைகளிலும் காமத்தை எழுப்புகிறது, மழையையும் பனியையும் சுமந்து வருகிறது, வெயிலை குளிர வைத்து அழிக்கிறது. காற்றே மூச்சு என உடலில் ஓடுகிறது, காலமென்றாகி நெஞ்சில் துடிக்கிறது, எண்ணங்களாகி அகத்தை நிறைக்கிறது. காற்று அகலும் போது அன்னம் மீண்டும் அன்னம் என்றாகிறது என்று காளன் தொடர்ந்தான்.
அன்னையெனில் போல என்று பொருள். அன்னதே அன்னமென்றாகியது. பொருளை பிரிதொன்றுடன் ஒப்பிடாமல் அறிய முடியாது. ஒப்பிடப்பட்ட முதற் பொருளின் முன்பாக அனைத்துடனும் ஒப்பிடப்படும் முழு பொருள் நின்றிருந்தது என்றான். அது அன்னத்தில் பொருளென்றாக்குகிறது. சொல்லில் பொருளென குடிகொள்கிறது. சிவந்த வரிகள் ஓடிய அவன் விழிகள் சிப்பியின் உட்தசை போல் இருந்தன. கருவிழிகளுக்கு நடுவே நோக்கிலாதவை போல வெறித்தன இரு உள்விழிகள். குடி என்றால் வாழ்வது, கூடுதல் என்றால் இணைவது, மிகுவது. கூடுவதே குடி. குடியை கூடு என்றும் நாங்கள் சொல்வதுண்டு. வழிதல் என்பது வழி என்றானது, வழியே வாழ்வென்றானது, வாழ்வே வழுத்துதல் என்க, வழுவும் அதுவே. அருகே நின்ற பேரிலே கதலையை கையால் தட்டி, வாழ்வதென்பதனால் இது வாழை, குளிர்ந்தது, கனிவது, வேர் முளைப்பது, முழுமை கொண்டு அழிவது என்றான். தென்மொழியேதான், ஐயமே இல்லை. அத்தனை சொற்களும் அம்மொழியே என்றான் அர்ஜுனன் வியப்புடன். நன்று, அதை நான் அறியேன். அவர்கள் இங்கிருந்து மொழியை கொண்டு சென்றிருக்கக்கூடும். இதுவே ஊற்று முகம். இங்கு எழுந்த அனலே எங்கும் பற்றி கொண்டது என்று காளன் சொன்னான். முழு முதற் சொல்லை பெற்றுக்கொண்ட மூத்த குடி என்பதனால் நாங்கள் இங்கு மலை சூழ்ந்து காக்க அதில் திளைத்து வாழ்கிறோம். அவன் தலையை தொட்டு வருக என்று அவன் முன் சென்றான். அந்த முதற் சொல் வாட்கருக்கு கொண்ட வைரம். அருணஞ்சும் ஆறாவமுதும் ஒன்றென்றே ஆனது. அதை எங்களுக்கு உகந்த முறையில் மெருக்கி கொண்டோம். எங்கள் தலைமுறை சரடின் காலப்பெருக்கில் உருண்டு உருண்டு மொழுத்தமையால் அதை மொழி என்கிறோம் என்றான் காளன். எங்கள் மொழியை அறிக. எங்கள் தொல் மூதாதையர் கண்ட முழு முதன்மை 1000 நாவுகளில் அமைந்ததே எங்கள் மொழி. சொல் தொட்டு பொருள் பெற்று பின் நகர்ந்து சென்று அமைக. அதுவே இங்குள்ள ஊழ்கம். அவன் அர்ஜுனனின் தோளில் தன் வேங்கை மரக்கிளை போன்ற பெருங்கையை வைத்தான். அந்த முதற் சொல்லே பாசுபதம் என சொல்லப்படுகிறது. அர்ஜுனன் மின் தொட்ட மரம் என சுடர்ந்து நின்றான். பின்னர் மெல்ல எரிந்தணைந்தான் நீள் மூச்சுடன். ஆம், அதன் பொருட்டே வந்தேன் என்றான். அவர்களை நோக்கி அங்குள்ள சோலைக்குள் இருந்து இளையோர் கூச்சலிட்டபடி ஓடி வந்தனர். கரிய முகத்தின் வெண்பல் நகைகளும் இடையணிந்த வெண்கல் நகைகளும் மட்டும் முந்தி தெரிவது போல தோன்றியது. அவர்களின் குரல் கேட்டு தந்தையின் தோளில் இருந்த இளையவன் எழுந்து கூச்சலிட்டபடி எம்பி குதித்தான். இறக்கு இறக்கு என்று கூவினான். அவனை இறக்கிவிட்டதும் கைவிரித்து கொண்டு ஓடி அவர்களுடன் இணைந்து கொண்டான். அவர்கள் அவனிடம் பேசியபடியே உள்ளே ஓடினர். உள்ளிருந்து கல் நகைகளும் மாந்தோளாடையும் அணிந்த கரிய பெண்கள் இலை பசுமைக்குள் இருந்து தோன்றினர். அர்ஜுனனை வியப்புடன் நோக்கி, மீண்டும் வந்திருக்கிறாரா என்றாள் ஒரு முதுமகள். அவர் வேறு ஒருவர், இவர் அவருடைய நண்பர் என்றான் காளன். யார் என்று அர்ஜுனன் கேட்டான். உடனே பீலிமுடியன் என காளி சொன்னது நினைவில் எழுந்தது. அவரா, இங்கு வந்துள்ளாரா என்றான். ஆம், அவனுடைய முதிரா இளமையில் உன்னுடன் என நான் அவனுடன் போரிட்டேன் என்றான் காளன். அர்ஜுனன் அதன்பின் என்றான். அவன் ஆழியை பற்றி இங்கே கொண்டு வந்து விட்டேன். என் பின்னால் அவனே வந்தான். இங்கு சில நாட்கள் தங்கிச் சென்றான். அதன் பின் இங்கு வருபவன் நீ மட்டுமே என்றான் காளன். மேலும் மேலும் பெண்கள் வந்து அவர்களை சூழ்ந்தனர். அனைவரும் அர்ஜுனனை ஆர்வத்துடன் நோக்கி உடன் நடந்தனர். அவன் விழி அவர்களை சந்தித்ததும் புன்னகைத்தனர். வெண்பரல் நிறை கரிய நீரில் எழுந்தது போன்ற சிரிப்புகள், நீர்த்தன்மை நிறைந்த விழிகள். முன்பு எவர் வந்திருக்கிறார்கள் என்றான் அர்ஜுனன். குறுமுனிவன் ஒருவன் வந்தான். என் முழங்கால் அளவே உயரமானவன், பெருவயிரன், தாழ்தோய் சடையன் என்றான் காளன். அகத்தியர் என்றான் அர்ஜுனன். இப்போது தெரிகிறது தென்மொழி இம்மொழி போன்று எழுந்தது எவ்வாறென்று. வியப்புடன் தலையை அசைத்தபடி இங்கிருந்து சென்ற அனலா என தனக்குள் சொல்லிக் கொண்டான். அந்த மலையுச்சி தாழ்வரையின் பெயர் கைலை. அதன் நடுவே விண்முட்ட எழுந்து நின்ற களிறு வடிவ மலையே கைமா என்றழைக்கப்பட்டது. கைமாமலை மருவி கைலை என்றாகி அத்தாழ்வரையே அப்பெயர் சூடிக்கொண்டது. கைமா மீது எப்போதும் அனல் முகில் அமர்ந்திருந்தது. அதற்கு அப்பால் இருந்த 12 அனல் மலைகளின் வெம்மையால் கோடை வெம்மை கொண்டிருந்த அந்நிலத்தில் கதிர் விரியும் பகுதிகளுக்குரிய மரங்களும் செடிகளும் புட்களும் பூச்சிகளும் பிறந்து பெருகி ஒரு தனி உலகை அமைத்திருந்தன.
பச்சை பாசி படிந்த கருங்கற்பாளங்களை சுவரின்றும் கூரையின்றும் அமைத்து கட்டப்பட்ட தாழ்ந்த இல்லங்களின் மேல் பீர்க்கும் சுரையும் இலை விரித்து படர்ந்தேறி இருந்தன. மூங்கில் வேலிக்கு மேல் பூசணி கொடிகள் பூக்கள் விரிய நீர் உண்ட செழிப்புடன் பேரிலை விரித்து நின்றிருந்தன. அத்தனை இல்லங்களிலும் முகப்பில் மரத்திலோ மண்ணிலோ செய்யப்பட்ட எருது சிலை வைக்கப்பட்டிருந்தது. சாய்ந்த பின் காலை வெயில் படிந்த சிறு முற்றங்களில் மூங்கில் பாய்களில் கம்பும் தினையும் சாமையும் வரகும் காய போடப்பட்டிருக்க காகங்கள் சூழ்ந்தெழுந்து பறந்தன. கையில் இலை செண்டு கொண்ட நீண்ட கழியுடன் அமர்ந்திருந்த மூதன்னையர் பாடல் போல கூவி கோல் வீசி காகங்களை துரத்தும் அகவலோசைக்கு மருங்கொத்திகளும் அணில்களும் எழுப்பிய கொத்தொலிகளும் செதுக்கொலிகளும் தாளமாயின. கிளைகளின் ஊடாக இறங்கி புற்பரப்பில் பதிந்து இளம்பச்சை வட்டங்களாக ஆன வெயில் பட்டைகளில் சிறு பூச்சிகளும் சருகு திவளைகளும் ஒளி கொண்டு மிதந்தன. அதன் ஒலி வடிவம் என எங்கோ குழலோசை ஒன்று சுழன்று சுழன்று காற்றில் கரைந்து மீண்டும் உரு கொண்டது. பச்சையின் அழுத்த மாறுபாடுகளால் ஆன சோலைகள், தளிர் பச்சையை வெட்டி அமைத்த சிறு பாத்திகளில் பசும் பயிரின் அலைகள், அவற்றின் மேல் நீராவி என எழுந்து அமைந்த சிறு பூச்சி தொகையின் ஒளிர்வுகள், காலடிகள் படிந்த செம்மண் தரையில் முந்தைய மழையின் ஈரம் என்று இருந்தது. கொன்றைகளுக்கு கீழே கால் குழி தடங்களில் பொன் பொடி என மகரந்தம் முதிர்ந்து கிடந்தது. அத்தனை இல்லங்களிலிருந்தும் சிறுவர்கள் இறங்கி வந்து இளையோளுடன் விளையாடலாயினர். அவர்களின் கூச்சல்கள் செவி துளைக்க முகம் சுளித்த காளி, உண்பதெல்லாம் குரலென்றே வீணாகிறது. நான் குரல் எழுப்புவதே இல்லை அன்னையே என்றான் கொம்பன். நீ சற்று குரல் எழுப்பி உடல் கரைந்தால் நன்று என்று அவள் சொன்னாள். கொம்பன் அர்ஜுனனிடம், நாம் இதை மன்றுக்கு கொண்டு சென்று சேர்ப்போம். அடுமடையர்கள் இதை சுடுவார்கள். இஞ்சியும் மிளகும் மலையுப்புடன் சேர்த்து பூசி சுட்டால் பன்றியின் ஊனை உருகி அதில் இணைகையில் அமுதென்றிருக்கும். செல்க, உண்பதற்கு அவனிடம்தான் கற்க வேண்டும் என்றாள் காளி. வெண்ணிற கல்லில் செதுக்கப்பட்ட எருது சிலை எழுந்த அவர்களின் இல்லத்தை அடைந்ததும் காளன், நீ மன்றுக்கு செல்க இளவரசே, நாங்கள் அங்கு வந்து விடுகிறோம் என்றான். அவன் இல்லத்திற்கு மேல் தோகை சரிய மயில் ஒன்று அமர்ந்திருந்தது. காலடியோசை கேட்டு நீள் கழுத்து ஒளி மழுங்க அது திரும்பி நோக்கியது. தோகை தொங்கி அசைய சிறகோசையுடன் பறந்து அருகே நின்ற மகிழ மரத்தின் மேல் சென்று அமர்ந்து கழுத்தை சொடுக்கி அகவியது. அவர்கள் பசுங்குடிலென ஒளி கொண்டிருந்த அந்த இல்லத்திற்குள் நுழைய உள்ளிருந்து கன்றுக்குட்டி ஒன்று வெளியே பாய்ந்தது. காளி உறக்க நகைத்து அதன் முதுகில் தட்டினாள். அவர்கள் இருவரும் இல்லத்திற்குள் செல்ல கொம்பன் அர்ஜுனனிடம், அங்கே சென்றதுமே சண்டை போடுவார்கள் என்றான். எப்படி தெரியும் என்று அர்ஜுனன் கேட்டான். அவர்களில் யார் உயர்ந்தவர் என்பது இன்னும் முடிவாகவில்லை என்ற கொம்பன், நாம் செல்வோம். பன்றி உடல் வெம்மையை இழந்தபடியே செல்கிறது, சுவை குன்றிவிடும் என்றான். ஆம், இது எனக்கு அன்னை அளித்த கொடை என்றான் அர்ஜுனன். கொம்பன் ஐயத்துடன் நோக்கி, அப்படியா, நம் இருவருக்கும் உரியது என்றல்லவா சொன்னார் என்றான். அர்ஜுனன் சிரித்து கொண்டு, ஆம், நான் மறந்துவிட்டேன் என்றான். மன்று முற்றத்தில் மையமாக ஒரு பெரிய பீடம் இருந்தது. அதன் நடுவே செங்குத்தாக எழுந்த பெரிய சிவகுரியை அர்ஜுனன் கண்டான். தீட்டப்பட்ட கரிய கல்லில் சூழ்ந்திருந்த மரங்களின் பாவைகள் ஆடின. அதன் முன் இருந்த பலிபீடத்தில் காலையில் படைக்கப்பட்ட மலரும் பொரியும் இருந்தன. சிறு குருவிகள் எழுந்தமைந்து பொரியை உண்டு கொண்டிருந்தன. மன்றில் 3 முதியவர்கள் சிறிய கல் பீடத்தில் அமர்ந்து சுருங்கிய விழிகளுடன் ஒருவரோடொருவர் பேசி கொண்டிருந்தனர். அவனை கண்டதும் திரும்பி நெற்றியில் கை வைத்து நோக்கினர். ஒருவரின் தாடை மெல்ல விழ வாய் சிறு துளை என தெரிந்தது. உள்ளே நாக்கு பதைத்தது. அவர்கள் மூவருமே செஞ்சடையை மகுடமென சுற்றி வைத்து நெற்றியில் மூவிழி வரைந்து உடலெங்கும் நீரு பூசி இருந்தனர். இடையில் புலித்தோல், கழுத்தில் கருவிழி மணிமாலை. ஒருவர் கையில் முப்பிரிவேல் இருந்தது. அர்ஜுனன் அவர்களை அணுகியதும் கை, தலை, மார்பு, வயிறு, கால்கள் நிலம்படிய விழுந்து வணங்கினான். அவர்களில் முதியவர் முப்பிரிவேலை நீட்டி அவன் தலையை தொட்டு, எழுக என்றார். அவன் எழுந்ததும், அஸ்தினபுரியின் இளவரசருக்கு நல்லுழமைக என்றார். அர்ஜுனன் மீண்டும் கை கூப்பினான். கொம்பன் அந்த பன்றியை கால் பிணைத்து தூக்கி முக்கால் நடுவே தலை கீழாக கட்டினான். அடுவடையர்கள் எங்கே என்றான். பொறுமைந்தா, பிறரும் வரட்டும் என்றார் முதியவர்.
அர்ஜுனன் அந்த முழுவட்ட தாழ்வரையை சூழ்ந்திருந்த நீலமலை அடுக்குகளை நோக்கினான். அவற்றின் அடிவளைவில் இருந்து பசிய காடு எழுந்து வந்து அவ்வூரை சூழ்ந்திருந்தது. அங்கிருந்து குரங்குகளின் ஒலி கேட்டு கொண்டிருந்தது. காட்டின் மீது வெண்முகில்கள் சிதறி மெல்ல காற்றில் பிரிந்து கொண்டிருந்தன. முதியவர் அமர்க என்று கையை காட்டினார். அர்ஜுனன் அவர்களின் காலடியில் அமர்ந்து கொண்டான். என் பெயர் சடையன் என்று முதல் முதியவர் சொன்னார். நெடுந்தொலைவு வந்துள்ளாய், நீடுதவம் செய்து உடல் உருகி இருக்கிறாய். இன்னொருவர் என் பெயர் பேயன் என்றார். நீ உகந்த வழிகளினூடாகவே இங்கு வந்துள்ளாய் என உன் விழி நோக்கி அறிகிறேன் என்றார். அர்ஜுனன் அவரை வணங்கி, அவ்வாறன்றி இங்கு வர இயலாதென்று அறிவேன் எந்தையே என்றான். அவர் நகைத்து ஆம் என்றார். மூன்றாம் அவர், என்னை எரியன் என அழைக்கிறார்கள். உன்னை கண்டதும் நான் மகிழ்ந்தேன் மைந்தா. அது எந்தையரிடமிருந்து நான் பெற்ற நல்லுள் என்றான் அர்ஜுனன். சொல்க, நீ எங்களிடமிருந்து விழைவதென்ன என்றார் சடையன். பிற இருவரும் கண்களில் புன்னகையுடன் அவனை கூர்ந்து நோக்கினர். நான் பாசுபதம் பெறுவதற்காக இங்கு வந்தேன் என்றான் அர்ஜுனன். சடையன் நகைத்து, நன்று, அதை கொண்டு நீ செய்ய போவதென்ன என்றார். அர்ஜுனன் என்ன சொல்வதென்று அறியாமல் அவர்களை முன்னும் பின்னும் நோக்கினான். மைந்தா, எந்த அறிதலும் படைக்கலமாகும். பாசுபதம் முழு முதல் அறிதல் என்பதனால் அதுவே நிகரிலா கொலை கருவி. நீ வெல்ல விழைவது எது என்றார் பேயன். அர்ஜுனன் இடையில் கை வைத்து திகைத்த உள்ளத்துடன் நின்றான். பின்னர், நிகரற்ற படைக்கலத்தால் வென்றடையப்படுவதென இங்குள்ளதென்ன? நிகரற்ற ஒன்றை நோக்கி அல்லவா அதை செலுத்த வேண்டும். ஆம், நீ வெல்லப்போவது எதை என்றார் எரியன். அர்ஜுனன், இம்மண்ணில் எதையும் அல்ல என்றான். சடையன் உரக்க நகைத்து, சொல் எண்ணுக, மானுடர் எய்தற்கரிய பெரும் படைக்கலம் உன்னிடம் இருக்கும். நீ காணும் கொலை போர்க்களங்களில் உன்னை விட ஆற்றலுள்ளோர் உனக்கு எதிர் வருவர். உன் உற்றார் அவர்களின் படைக்கலம் முன் நிற்பர். உன் அரசும் குடியும் புகழும் உன்வில் ஒன்றையே சார்ந்திருக்கும். ஆனால் அனைத்தையும் வெல்லும் பெரும் படைக்கலத்தை நீ எடுக்க முடியாது. ஆம், எடுக்க மாட்டேன் என்று அர்ஜுனன் சொன்னான். சொல்க, உன் மைந்தர் சிரமருந்து விழும் களத்திலும் அதை கை கொள்ள மாட்டாயா? சொல்க, உன் மைந்தர் சிரமருந்து விழும் களத்திலும் அதை கை கொள்ள மாட்டாயா? அர்ஜுனன், இல்லை, அத்தனை பெரிய படைக்கலத்தை ஏந்தியவன் வான் தொட தலை எழுந்த விராடன். அவன் எளிய மானுடர் மேல் கருணையுடன் மட்டுமே இருந்தாக வேண்டும் என்றான். நன்று என்றார் சடையன். பாசுபதம் பெற தகுதி கொண்டவனே நீ. நன்று என்று பேயன் நகைத்தார். தந்தையரே, பாசுபதம் பெற நான் செய்ய வேண்டியதென்ன என்றான் அர்ஜுனன். குனிந்து இம்மண்ணில் உள்ள ஒரு கூழாங்கல்லை எடு என்றார் சடையன். அர்ஜுனன் குனிந்து ஒரு சிறு கல்லை எடுத்து கொண்டான். இளையவனே, இதுவே பாசுபதம் என்றார் சடையன். கிராதம் 80வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.